From everything from data center, GCC and E20, we need more water. Where will people go for water? முதல்ல நமக்கு எக்கச்சக்கமான நீர் கிடைக்கிறது. மேலிருந்து கொட்டுவது எல்லாம் நீர் தான். சுற்றி நமக்கு இவ்வளோ பெரிய கடல் இருக்கு. நமக்கு ஆக்சஸ் டு வாட்டர் இருக்கு. அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு லெவல் ஆஃப் பியூரிட்டி வேணும். வெறும் தண்ணி இல்லை, லெவல் ஆஃப் பியூரிட்டி வேணும். அது எல்லாத்தையும் நம்மளால் உருவாக்கிட முடியும். அதுக்கு ஒரு எனர்ஜி போகுது. எண்ட் ஆஃப் த டே எவ்ரி திங் இஸ் எனர்ஜி, நாட் எவ்ரி திங் இஸ் வாட்டர். சோர்ஸ் இருக்குது. அந்த சோர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம். இப்போ நீங்கள் குஜராத்தில் நிறையா லேண்ட் இருக்குது, மக்கள் தொகை குறைவாக இருக்குது. அங்கே நிறையா பிளான்ட் அவங்க செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட் வைக்கிறாங்கன்னா நிலம் கொடுக்க முடியும், நீர் இருக்கிறது. அது பிராக்கிஷ் தண்ணீர் கிடைத்தாலும் அதை நம்ம சுத்தப்படுத்தி டீசலினேஷன் பிளான்ட் வழியாக, ஆர்ஓ பிளான்ட் வழியாக, அது எவ்வளவோ டெக்னாலஜி வழியாக நம்ம அதை உருவாக்கி கொள்ளலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பண்ணுற விவசாயத்துக்கு தான் என்னால் தண்ணி தர முடியாது. ஏன்னா அந்த மாஸ் இன்னும் பல மடங்கு அதிகம். நாங்கள் எக்ஸ்பென்சிவான விவசாயத்தை பண்ணுவோம், லோ ப்ரொடக்டிவிட்டி விவசாயத்தை. ஆனால் கொஞ்சம் ஹைடெக் டெக்னாலஜி வந்துருச்சுன்னா அதுக்கு நாங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்போம். அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் ஒரு ஏக்கர் நெல் பயிர் பண்ணுறதுக்கு எவ்வளவு தண்ணீர் உபயோகிக்கிறீர்களோ அந்த தண்ணீரை விட மிக மிக குறைவானது தான் உங்களுக்கு E20 கடைசியாக வச்சுக்கிறேன், குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் பயன்படுத்த போகிறது, உங்களுடைய டேட்டா சென்டர் பயன்படுத்த போகிறது. E20 அப்படின்னு வரும்பொழுது எனக்கு எத்தனால் ரொம்ப முக்கியம், அதுதான் நம்ம பயன்படுத்தணும்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் கரும்பு விளைவிப்பது எத்தனாலுக்காகவா? கரும்பு விளைவிப்பது உன் காப்பியில் சக்கரை போடுறதுக்காக. அதுதான் உன்னுடைய பிரைமரி யூஸ். அதுக்கு அடுத்த லெவலில் நீ அதுலேருந்து அந்த மிச்சம் மீதி கொட்டுற அந்த நாற்றமடிக்கும் மொலாசஸ்லேருந்து நான் அதை எடுக்கணும்னு பார்க்குறேன். வேறு சில நாடுகளில் நம்ம சோளத்தை உற்பத்தி பண்ணி சோளத்திலிருந்து எத்தனால் எடுக்கலாம் அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கேவே அரிசியை பயன்படுத்தி அதுக்கெல்லாம் நான் எதிர்க்கிறேன். அவ்வளவு தூரத்துக்கு நீ போய் எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து அதை எத்தனால் ஆக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லை. அதை தேவைக்கு அதிகமாக அரிசியை உருவாக்காது. நமக்கு இன்றைக்கி வேண்டிய அளவு நமக்கு எண்ணெய் வித்துகளை நாம் பயிர் செய்வதில்லை, பருப்புகளை பயிர் செய்வதில்லை. அதை போடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல அந்த டிஸ்டார்ஷன் வேறு, அதில் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்துடுது, வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நான் அதுக்குள்ளே போகலை. ஸோ இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நம்ம எனர்ஜியை தான் பயன்படுத்துகிறோம். அதுதான் டிட்டர்மினிங் ஃபேக்டர். நம்ம தண்ணி அப்படியே ஏதோ நம்ம சுவாகா பண்ணிடுறோம்னு நினைக்கிறோம். அந்த தண்ணி பயன்பட்டுட்டு அந்த தண்ணி கழிவு தண்ணியாக வெளில வந்துடுது. விவசாயத்துலேயுமே அதுதான் நடக்குது. ஒரு பாட்டு ஆவியாகி மேலே போகுது, மீதி எல்லாம் தரை வழியாக தரைக்கு அடியில் போகுது, அல்லது ஏதோ ஒரு இடத்துல கழிவு நீராக கலந்து அது கொண்டு போய் கடலில் போய் கொட்டிடுது. ஏன்னா எவ்ரிடே உலகத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வாட்டர் காணா போயிட்டே இருக்கா? அதெல்லாம் கிடையாது. அது கொஞ்சோண்டு நீராவியாக வானத்துக்கு போவது இதெல்லாம் மினிஸ்கூல் போர்ஷன். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது மழை பெய்யும்பொழுது அது திரும்ப விடுகிறது. ஒரு பேலன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் இவர் சொல்கிறது மறைமுகமாக எனர்ஜியை தண்ணீர் போயிடுது, தண்ணி போயிடுது. நம்ம இன்றைக்கி ஏதோ ஒன்று போட்டால் அது செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி, நம்ம இப்போ ஒரு ஸ்டோரி பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, பரவாயில்ல நல்லது, நமக்கு வேண்டாம், அது குஜராத்துக்கே போகட்டும், எங்களுக்கு இந்த தண்ணி போயிடுவீங்கன்ட்டு. நீங்கள் தண்ணியில் ஜலசமாதி தான் அடையணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் வேறு இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னான். வளர்ச்சிக்கு நீர் வேண்டும். நீருக்கு முந்தைய காலத்தில் வேறு சோர்ஸ் இல்லை. அப்போ உங்களுக்கு ஆறு வறண்டு போய் விட்டால் நீங்கள் காலி. இன்றைக்கு அது பிரச்சனை இல்லை. எனர்ஜி மூலமாக நீரை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும், நீரை நன்றாக சேமிக்க முடியும், மழையிலிருந்து சேமிக்க முடியும். மழை கொட்டி கொண்டு தான் இருக்கும். சில வருடங்கள் கொஞ்சம் வறட்சி இருக்கும், சில வருடங்கள் அதிகமாக மழை பெய்யும். அதை தேக்கி வைத்து கொண்டு பயன்படுத்துவது எப்படிங்கிறத டெக்னாலஜி மூலமாக அதை கை கொண்டால் போதுமானது. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. இது தனியாக இந்த பதிவின் கீழாகவும் கேட்கலாம். எங்களுடைய எல்லா பதிவுலையுமே பத்ரியை கேளுங்கள் ஹேஷ்டேக் அல்லது ஹேஷ்டேக் ஆஸ்க் பத்ரி அப்படின்னு போட்டு கேளுங்க. உங்களுடைய மின்னஞ்சலையும் உங்களுடைய பெயரையும் விரிவாக எழுதுங்க. நீங்கள் உங்கள் பெயர் ஊர் கூட சேர்த்து போடுங்க. உங்கள் பெயர் ஊரோடு சேர்த்து படித்து உங்களுக்கு பதில் சொல்ல ரொம்ப விருப்பத்துடன் இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.